வணக்கம். இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர் நிலத்தரகர் நலச்சங்கம் ஐஎன்ஆர்பிடிஎம்ஏ திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் டிவிஎம்எஸ் ஸ்ரீனிவாச சுந்தரம் பேசுகிறேன். வணக்கங்க. இன்றைய தினம் திருவண்ணாமலை அண்ணாமலை ராசியுடன் உலகத்தில் இருக்கும் எல்லாருக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் என சொல்லிக்கொண்டு ஒரு எக்ஸிபிஷன் கூட்டம் ஜென்னு போயிட்டுருக்கு. அழகான லைட் அலங்காரங்கள், அழகான கூட்டங்கள், அழகழகான பொம்மைகள், அழகழகான பறவைகள் இப்படின்னு சொல்லி எக்ஸிபிஷன் நிறைய வச்சுட்டு உள்ள என்ட்ரி எல்லாம் உள்ளே போயிட்டே இருக்காங்க. இப்போது ஒரு மனிதர் குறைந்தபட்சம் அவருக்கு வந்து ஒரு 70 வயசு இருக்கும். அவருடைய நடந்து போகிறாரு எக்ஸிபிஷன் உள்ள. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனவர் எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. அப்போது ஒவ்வொருத்தரும் ஒரு வியாபாரங்கள் ஒவ்வொருத்தர் வாங்க செல்லுக்கு அது ரங்கராட்டினம் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பசங்களுக்கு அந்த நீச்சல் சம்மந்த விஷயம் ஒரு விஷயம் நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு இருக்கும்போது துப்பாக்கி சுட்டுட்ருக்காங்க அங்கே. அப்போ அந்த ஓனர் துப்பாக்கி அந்த கவுண்டர் ஓனர் வாங்க 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 துப்பாக்கி சுடுறவங்களுக்கு வாங்க 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 இந்த கரெக்டான அந்த எல்லோ பேஜஸை கரெக்டாக சுடுறவங்களுக்கு 10,000 அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் சுடுறாங்க ஏமாந்துட்டு போயிட்டே இருக்காங்க. பணத்தை ஒருவருக்கும் 3 தோட்டா தான். அந்த 3 தோட்டாவில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா அப்படின்னா எல்லாம் ஏமாந்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆசையோடு போகிறவங்க ஏமாறுறாங்க இல்லையா? எப்படின்னா ஒரு 10,000 எடுத்துலான்ட்டு 100 ரூபா கட்டு, ஐயோ இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பெரியவர் வராரு. என்ன பெரியவரே, என்ன பணம் கட்டுறியா அப்படின்னு கேட்குறாரு அவர். பக்கத்தில் இருக்குங்க, ஏங்க எங்களாலேயே சுட முடியல, இவர் வயசானவர், இவர் போய் சுடுவாரா அப்படின்ற மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே அந்த பெரியவர் 100 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. உடனே இந்த சுடு அப்படின்னா சுடுறாரு, மிஸ் ஆகுது, மறுவா சுடுறாரு, 100 ரூபா போச்சு. பக்கத்தில் எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க. பாரியா ஏன் கிழவா, எங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது, கரெக்டாக சுட்டுடுவா நீ அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற பொம்பளையும் கிண்டல் அடிக்கிறா. பார் தேவையெல்லாம் போச்சு அவனுக்கு 100 ரூபா அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாரு, இன்னொரு 100 ரூபா கொடுக்குறாரு. மறுபடியும் சுடுறாரு, மறுபடியும் 3 தோட்டாவும் மிஸ் ஆகுது. உடனே எல்லாரும் கிண்டலும் கேட்டு கூத்தடிக்கிறாங்க அவரை பார்த்து. அந்த துப்பாக்கிக்காரரு என்ன சொல்கிறாரு, அந்த துப்பாக்கி ஓனர், யோ பெரியவரே போ 200 ரூபா போச்சு, மறுபடியும் ஏமாந்து தொலைச்சிடாத போ, உன்னால் 10,000 பெற முடியாது, போ அப்படின்னோடனே அந்த பெரியவர் பாக்கெட்டில் கை வைக்கிறாரு. உன்னை கையில் 800 ரூபா வச்சுருக்காரு. உடனே என்ன பண்ணுறாரு, மறுபடியும் 100 ரூபா எடுத்து கொடுக்குறாரு. தோட்டாவில் சுடுறாரு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. வயசான கிழம்பர் பணம் நிறைய வச்சு இது போல இருக்கு, தென்னாவட்டில் ஆடுது போல இருக்கு, சுடுது பாரு, எல்லாம் போச்சு போ அப்படின்னு சுட ஒரு 500 600 700 வரையும் சுட்டுறாரு. எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. அவர் சுற்றி ஒரு கூட்டம் நின்று கிண்டல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு அந்த துப்பாக்கி ஓனர் சொல்கிறாரு, ஏன்பா போதியா, ஐயோ 700 800 செலவு பண்ணிட்டு இருப்ப போல இருக்கே, இதுக்கு மேலே உனக்குலாம் எனக்கே பாவமாகுது, பெரியவரை போ அப்படின்னா அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, போனது என் காசு, நானே ஃபீல் பண்ணல, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? யாரு கிண்டல் அடித்தா எனக்கு என்ன, யாருக்கு நையாண்டி பண்ணால் எனக்கு என்ன, என்னுடைய சந்தோஷம் என்னுடைய விஷயங்கள் நான் பண்ணுறேன், எவனா அதை பேசி போய்றானோன்னே பக்கத்தில் இருக்கும் வேணும் சிரிக்கிறான். பத்தியா பெருசு பணம் போய் கிண்டல் நையாண்டி பற்றியா தெனாவட்லேயே அந்த காலத்து ஆளுங்களுக்கு அப்படின்னோடனே உடனே இன்னும் 100 ரூபா கொடுக்குறாரு. 9,000 ரூபா. தம்பி அப்படின்னு பின்னாடிலேருந்து ஒரு குரல். யாருன்னா ஒரு வயசான அம்மா. வேணாம்ப்பா, இவனுங்க இதுக்குன்னே ஃபார்முலா பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருப்பானுங்க. அந்த எல்லோவில் டச் ஆகாத அளவுக்கு, மற்ற இடத்துலலாம் டச் ஆகும், அதுக்கு பார் சின்னதாக இருக்குது பாரு, அதனால் வேணாம்ப்பா, ஏற்கனவே நிறைய இருந்துட்டேன், நானும் பார்த்துதாங்கிறேன் அப்படின்னோடனே பார்க்கலாமா, ட்ரை பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாதும்மா, நம்ம நினைக்கிறத ஜெயிச்சு தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அப்போ பக்கத்தில் இருக்கான், பெருசு நிறைய வச்சிருக்கிற போல இருக்குது, எங்களுக்கும் கொஞ்சம் கூட ஆள் அதிகம் பாரு, வயசான காலத்தில் எங்கன்னா வீட்டில் உட்காந்து எல்லாம் இதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னோன்னா கிண்டல் அடிக்கிறாங்க. உடனே அந்த பெரியவர் மறுபடியும் சொல்கிறாரு, அந்த 3 தோட்டம் மிஸ் ஆகுது, மறுபடியும் போயிடுச்சு 9,000. உடனே எல்லாம் கை தட்டி சிரிக்கிறாங்க, கேலி பண்ணுறாங்க. யோ போயா அப்படிக்காங்கண்ணா, ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்னோன்னே மனசு உடலை அந்த பெரியவர் மறுபடியும் 100 ரூபா இருந்தால் 1000 ரூபாயில் அந்த 100 ரூபாய் கட்டுறாரு. குறி பார்த்து சுடுறாரு. ஃபர்ஸ்ட் இது மிஸ் ஆகுது. எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, கை தட்டாங்க, சிரிக்கிறாங்க அவரை பார்த்து. யோ போச்சு, எல்லாம் போச்சு பெருசு, எங்கன்னா போயா கம்முனா, ஏன் உனக்கு இந்த வேலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த துப்பாக்கியார சொல்ல, பெரியவரே எதுக்குன்னு இந்த வேலை எங்களுக்கு தெரியாதா, இதை படைச்சி இதை எப்படி ஆளாகணும்னு நினச்சேன், எங்களுக்கு தெரியாதா, எப்படி சுடும் எப்படி ஓடுன்னா, தம்பி ஒரு தோட்டம் தான் போயிருக்கு, இன்னும் 2 இருக்குது போட அப்படின்னா,
இன்னொன்னு போடுறாரு, மிஸ் ஆகுது. கலாய்க்கிறாங்க அவர பிடிச்சு. எல்லாம் கிண்டலும் கேத்துமா சுத்தி இருக்கவங்க எல்லாரும் பேசுறாங்க. அந்த பெரியவர ஒரு கூட்டமே சேருது. "தம்பி இன்னும் எத்தன இருக்கு? ஒண்ணே ஒண்ணு குடுங்க" அப்படின்ட்டு வச்சு அடிக்கிறாரு. கரெக்ட்டா எல்லோல போய் அடிக்குது. எல்லாம் வாய அப்படியே மூடுறானுங்க. இந்த துப்பாக்கி அந்த கவுண்டர் ஓனரு, "என்னய்யா எல்லோல அடிச்சிட்ட கரெக்ட்டா?" அப்படின்னா, "தம்பி நான் நெனச்சத கரெக்ட்டா முடிச்சுட்டேன். 10,000 எடுத்து வைன்னாரு." "என்னது 10,000மா?" அப்படின்னு எல்லாம் பார்க்குறாங்க. "யோவ் பெரியவரே பரவாயில்லையா, பரவாயில்லையா, சுட்டுட்டியா கரெக்ட்டா, கரெக்ட்டா சுட்டியா?" அப்படின்னோன்னே, பரவாயில்லன்றாங்க எல்லாரும். பரவாயில்லன்றாங்க, கை தட்டுறாங்க. பெரியவர் எதுக்குமே அசரல. யார் என்ன பண்ணாலும் அத பத்தி கவலைப்படல. "எனக்கு 10,000 குடுன்றாரு." 10,000 எடுத்து டேபிள்ல எடுத்து வைக்கிறான். அந்த 10,000 எடுத்து பாக்கெட்ல வச்சுன்னு, அழகா ஸ்டைலா நடந்து போறாரு. அப்போ அந்த கடைக்காரர் கேட்டாரு, "ஏய்யா! அப்பயே விட்டுட்டு போவோம்னு நெனச்சேன். இப்படி வச்சுட்டு என்கிட்டேருந்து 10,000 அடிச்சுட்டு போயிட்டியாடா?" அப்படின்னேன். "நான் நெனச்சது ஒண்ணு. அத நிறைவேத்தாம நான் போனதில்ல. என்ன சுத்தி கேலி கிண்டல் நீயும் தான் பண்ண. மத்தவங்களும் தான் பண்ணாங்க அத சுத்தி இருக்கவங்க. அதனால நான் என்ன அழிஞ்சு போயிட்டேனா? இல்ல இதுவாயிட்டேனா? அதெல்லாம் இல்ல. நான் நெனச்சது என்னுடைய எய்ம், என்னுடைய என்னுடைய முயற்சி, என்ன யார் என்ன சொன்னாலும் அத பத்தி கவலைப்படாம நான் கரெக்ட்டா செஞ்சேன். ஜெயிச்சேன். அதுக்குண்டான 10,000 எனக்கு கிடைச்சிருச்சு. எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். பாய்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போறாரு. எல்லாம் வாய் அடிச்சு போய் அப்படியே நிக்கிறாங்க. ஃப்ரீஸ் பண்ணி. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்மள சுத்தி எத்தனை பிரச்சனைகள் நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரியும். நம்மள சுத்தி எத்தனை பேர் கேலி, கிண்டல், கூத்து, நையாண்டி, பின்புறம் பேச்சு எல்லாம் நடக்கும். எல்லா மனிதருக்குமே இது நடக்கும். நடக்காத மனிதர்களே நீ இருக்க முடியாது. அது எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி. இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுறணும். எவனா எதனா பேசி போறான், இந்த காதுல வாங்கி இந்த காதுல ஆனா நீங்க நெனச்ச விஷயத்த மட்டும் கரெக்ட்டா எய்ம் பண்ணி அடிங்க. கரெக்ட்டா எய்ம் பண்ணி போங்க. கரெக்ட்டா இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என்னுடைய வழித்தடம், இதுதான் என்னுடைய பாதைன்னு சொல்லி போங்க. கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி மட்டும் தான் கிடைக்கும். உங்கள சுற்றி இருந்தவன்லாம் காணாம போயிடுவான். அதனால யாரு கேலி, கூத்து, கிண்டல், கிண்டல் எது செய்தாலும் உங்களுடைய சிந்தனையை நேரா வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. வெற்றி என்னைக்குமே உங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு, கேலி கூத்து செய்பவர்கள் என்ன பண்ணாலும், ஏது பண்ணாலும் நம்ம இந்த காதுல வந்து இந்த காதில் விட்டுவிட்டு, நம் செயல்பாடுகளை சீராக செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.